எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஐக்கியான்னு சொல்லிட்டு பெரிய இது ஃபர்னிச்சர்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய ஃபர்னிச்சர் ஷாப்பு. நான் உள்ளே போகிறேன், என்னென்ன ஐட்டம்ஸு, எப்படிப்பட்ட ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நான் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகும்போதே வந்து அங்கே சேல்னு சொல்லி 70% போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, என்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போனேன். பட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுட் கோர்ட் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, ரொம்ப தூரம் நம்ம மழையே வைக்கல, இங்கே ஏதாவது சாப்பிட்டு காஃபி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்தேன். அங்கே வரும்போது ஃபுட் கோர்ட்டு நிறைய கிடையாது, ஒரே இடத்துல ஃபுல் வெரைட்டி. அதை கீழே போயிட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டு வெளில வந்துட வேண்டியது தான். நம்மளுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் வேணுமோ எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அங்கே கேக் இருந்தது, பீட்சா இருந்தது, பர்கர் இருந்தது, சமோசா, ரைஸ் ஐட்டம்ஸு, தால், சிக்கனு, நக்கட்ஸு, எல்லா வெரைட்டிஸுமே இருந்தது அங்கே. நம்ம அதை அங்கே வாங்கிட்டு அங்கேருந்து கவுண்டரில் நம்ம வந்து பில் பே பண்ணிட்டு வெளில வந்துட்டோம்னா அங்கே வெளியில் ரொம்ப சூப்பரான பிளேஸ் இருந்தது, எல்லாருமே நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இன்னொரு பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிக்கலாம். சரி, நான் ஒரு சிக்கன் நக்கட் சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்கலான்னு பிளான் பண்ணும்போது காஃபி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. என் டாக்டர்கிட்ட கேட்டு என்ன அது வந்து சூடாகவே இல்லைன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா, ரெகுலராக எல்லாம் வந்து காஃபி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, அந்த வாட்டர் ஹீட் ஆகிறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னாங்க. ஓகே, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது நான் அங்கே காஃபி குடிச்சிட்டு உள்ளே தான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. இங்கே வந்து கிட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸு நிறைய இருந்தது. குட்டி குட்டி பவுலுங்க இருந்தது, டால் இருந்தது, டேபிளுங்க, அப்புறம் உட்காந்து பேபிங்க வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டியான டேபிள்ஸு. இதெல்லாமே ஆஃபரில் 999 அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. இதெல்லாமே டேபிள் மேட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஐட்டம்ஸு எல்லாம் பெரிய பெரிய அந்த மங்கி, இது எலிஃபண்ட், டாலுங்க, அந்த மாதிரி எல்லாமே 70% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த ஐட்டம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து மேட்டுங்க அந்த மாதிரி. சரி, அதை முடிச்சுட்டு அடுத்த செக்ஷனுக்கு வரும்போது இங்கே எல்லாமே வார்ட்ராபு, ஒரு பெட்ரூம்குள்ளே போகணுமே எப்படியெல்லாம் கபோர்டுங்க ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு செப்பரேட் செக்ஷன் இருந்தது. இது எல்லாமே ஸ்டாண்டு. நம்ம வந்து கிச்சன் டு பாத்ரூமு, பெட்ரூமு, இங்கெல்லாம் வந்து ஸ்டாண்டுங்க வச்சு நம்ம எப்படி அதை வந்து அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு செக்ஷன் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வார்ட்ராபு, எல்லாமே சூப்பராக இருந்தது, ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. ஓஎம்ஜின்னு சொல்லலாம், அந்த மாதிரி லெவலில் இருந்தது. கலர்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. பட் அதுக்கேற்ற ப்ரைஸும் சூப்பராக தான் இருந்தது. அங்கே என்ன பியூட்டி அப்படின்னா ஒரு ஒரு ரூமுக்கும் செக் பண்ணால் எப்படி இருக்கும், ஒயிட் கலருக்கு, க்ரீன் கலருக்கு, எல்லோ கலருக்கு. இது பாருங்கள், இது எல்லாமே வந்து பெட்டுங்க, வால் ஹேங்கிங்கு, லைட்டிங்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ ஆஃபரில் நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க, ரீசனபுளாக இருந்துச்சு ப்ரைஸ் கூட. இது வந்து ஒரு பாத்ரூம்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே இப்படிலாம் வந்து இன்டீரியல் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து அழகாக அங்கே ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே எல்லா ஐட்டமே ப்ரைஸு, ஒரு சின்ன ஐட்டம் கூட நம்ம வந்து அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அழகாக அவங்க வந்து இந்த ப்ரைஸை செட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து பேபி டேபிள், சேர்ஸுங்க, கம்ப்யூட்டர் டேபிளு, ஸ்டடி டேபிளு, அந்த மாதிரி. இது ஒரு ஹால் செட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. டிவி, அது பக்கத்தில் ஒரு டைனிங் டேபிளு, கலர்ஸு. இதில் மெயின் என்னென்னா ஒரு கலர் காம்பினேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து எல்லா இடத்துலையுமே இது மாதிரி செப்பரேட் செக்ஷனாக வச்சுருந்தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்கன்னா இன்டீரியர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீடு நீங்கள் செட் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஹேங்கிங் டேபிளுங்க மாதிரி, இதெல்லாம் செட்டிங் மாதிரி. இப்போ நம்மளுக்கு வந்து ஒயின் கிளாஸுங்க, ஜூஸ் கிளாஸுங்க எப்படி செட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செக்ஷன் செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், நல்ல கலர் காம்பினேஷனோட ஒரு கிச்சனுக்குள்ளே போனால் எப்படி இதெல்லாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு ஸ்டைல் இருந்தது. அது இல்லாமல் உள்ள ஸ்டோர் ரூம் கூட எப்படி வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு செட்டிங் ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு.
எல்லாத்துக்குமே அவங்க வந்து பில்லு போட்டு அழகாக வந்து இது ப்ரைஸ் இதில் ஆஃபர்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இது இன்டீரியர் ஃப்ளவர்ஸ். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எங்கேயாவது அழகழகாக செட்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் இங்கே அது செப்பரேட்டாக வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்க, ஒரு கிச்சனுக்குள்ளே போனால் என்னென்ன கலர் காம்பினேஷன் பாருங்க, இந்த கலர்ல இருந்தால் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. இது ஐஸ் கியூப்ஸ் வைக்கிற ட்ரேங்க, அந்த மாதிரி செக்ஷனு. இங்கே வந்து நம்ம சப்போஸ் டைனிங்கில் ஒரு செப்பரேட்டாக நம்ம ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் வைக்கணும் அப்படின்னா கிளாஸஸ்ஸு, பிளேட்டு, அந்த மாதிரி வைக்கிற ஐட்டம் கபோர்ட்ஸ் எல்லாம் அங்கே நிறைய ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000, 10,000, 15 அந்த மாதிரி இது டைனிங்கோடைய செட்டிங் அப்படியே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து டேபிளுங்க, நம்ம சோஃபா வைக்கிறோம், அங்கே டீபாய் வைக்கிறோம், அந்த மாதிரி. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ்க்காக, சில்ட்ரன்ஸ் பெட்ரூமில் இந்த மாதிரி குட்டி குட்டி சோஃபாங்க அந்த மாதிரி ஐட்டமும் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், சில்ட்ரன்ஸ்க்காக ஐட்டம். இதெல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இது வந்து கிச்சனுக்குள்ள நம்ம என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு அங்க ஒரு செப்பரேட் ஒரு பெரிய லெவலில் இருந்ததுங்க. ஆயில் வச்சுக்கிறதுக்கு, கண்டெய்னர் பாக்ஸு, கண்ணாடி வாட்டர் குடிக்கிறதுக்கு, அந்த செப்பரேட் டிசைனாக நிறைய வெரைட்டிஸ் அங்கே இருந்தது. நானே பார்த்து ரொம்ப மெர்சல் ஆகிட்டேன். எல்லாமே ஸ்டார்ட் ஃப்ரம் 150லேருந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது, பிகாஸ் ஆஃபர் அப்படின்றதுனால. இதெல்லாம் பாருங்கள், ஜாரு, இதெல்லாமே சால்ட்டு, பெப்பரு, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி செக்ஷனில் நிறைய வெரைட்டிஸு, மினிமம் 50 to 100 வெரைட்டிஸ் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. இதெல்லாமே 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு. இது வந்து பிளேட் வெரைட்டிஸு, செராமிக்கு, பீங்கானு, கண்ணாடி ஐட்டம்ஸு எல்லாமே இருந்தது. இதெல்லாம் வந்து 500லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப வெரைட்டிஸ் இருந்தது அங்கே பார்க்கறதுக்கு. பாருங்க எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இது ஒரு டைனிங்க்கு செப்பரேட் செக்ஷனே நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து வைன் கிளாஸுங்க, ஜூஸ் கிளாஸு, பிராண்டி, லிக்கர் கிளாஸுங்க, அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே வந்து இங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கலர்ஃபுல்லாகவும் இருந்தது இந்த இடத்துல. இப்போ வந்து இது பில்லோ ஐட்டம்ஸு, இங்கே வந்து எல்லாமே திவானுக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பெட்ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 டவல் எல்லாமே நல்லா நல்லா இருந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பில்லோ கூட நிறைய வெரைட்டிஸ் அங்கே இருந்தது. எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு அங்கே எல்லாமே. இது ஃப்ளோர் மேட். இதெல்லாம் ஸ்டார்ட் ஃப்ரம் 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க. அதில் வெரைட்டி ஆஃப் அது இருக்குது ஐட்டம்ஸு. ப்ரைஸும் அதே மாதிரி தான். இது எல்லாமே ஹாலுக்கு, பெட்ரூம்க்கு டெக்கரேஷன்ஸு, இல்லை ஃப்ரேம் போட்ட பியூட்டிஃபுல் டிசைன் அங்கே நிறைய இருந்ததாங்க. நானே அங்கே ரொம்ப பார்த்து சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்தேன். இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து 300லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரேமுங்க எல்லாமே. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. மிரர்ஸ், வெரைட்டி ஆஃப் திங்ஸ் நிறைய இருந்தது. இது வந்து வேர் ஹவுஸு. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளில வரும்போது நம்மளுக்கு எந்த ஐட்டம் வேணும் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னா மினிமம் 2 to 3 hours ஆகணும் பொறுமையாக பார்க்கணுன்னா. நானே பார்த்துட்டு நர்ஸில் ஆகிட்டு வெளில வந்துட்டேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து ஐக்கியா எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லாத ஐட்டமே இல்லை, எல்லா ஐட்டமும் இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து பர்ச்சேசிங் பண்ணணும். நம்மளுக்கு இன்டீரியர்லேருந்து எக்ஸ்டீரியர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிச்சன் வேர்ஸ், பாத்ரூமு, பெட்ரூமு, ஸ்டடீஸ் ரூமு எல்லா ஐட்டமும் செட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோக்கு போகலாம். பாய்.